லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது குருவும் சனியும் இணைந்து இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அவங்க கிரக அமைப்புகள் யோகத்தை கொடுக்குது அப்படின்னு இப்போ ஒருத்தர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார். கடக லக்னமாக வந்து கடக லக்னத்திற்கு 11ஆம் வீடான ரிஷபத்தில் குருவும் சனி அப்படி இருந்து இணைஞ்சிருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு யோக அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறப்போ அவர் வந்து கடக லக்னத்திற்கு 7-8 குடையவராக வந்து விடுவார். சனி குருவை பொறுத்த மட்டும் 6-9 குடையவராக வந்து விடுவார். ஆக 6 குடையவரும் 8 குடையவரும் இணைந்து பாதகஸ்தானமான 11ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த ரிஷபம் யாருக்கு நட்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிக்கு நட்பான வீடு, ஆனால் குருவுக்கு பகையான வீடாக வந்துடுவார். இப்போ அவர் கேட்குறது கடக லக்னம் 11 குருவும் சனியும் அப்படிங்கிறப்போ அது என்ன அமைப்பு அப்படின்னா, இந்த அமைப்பில் பார்க்கும்போது சனி வந்து 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். கடக லக்னத்தை 3ஆம் பார்வையாக சனி பார்ப்பார். 11ஆம் வீட்டில் இருக்கிறாருங்களா, லக்னத்தை பார்ப்பார். அதுக்கு அடுத்தபடியாக 5ஆம் வீட்டை பார்ப்பார். அதுக்கு அடுத்தபடியாக 8ஆம் வீடான தன்னுடைய வீட்டையே பார்ப்பார். இதுதான் இதில் விஷயம். இந்த கடக லக்னத்திற்கு 7-8 குடையவராக வந்து யோகராக இல்லாமல் அவயோகராக வந்துடுறார். அவயோகராக வந்தது கூட தப்பு இல்லை. அவர் வந்து அவர் 7 பார்த்தாலும் பரவாயில்ல, 8 பார்க்கக்கூடாது. 8 பார்த்தா என்னாகும், அஷ்டமாதிபதி அஷ்டமாதி. ஆனால் அடிக்கடி ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கேன், எப்போவுமே 6ஆம் வீட்டதிபதி 6ஆம் வீட்டை பார்க்காமல் இருப்பது, அது சுபக்கிரகமாக இருக்கட்டும் பாபக்கிரகமாக இருக்கட்டும். அது ரெண்டாவது. பொதுவாக வந்து 6ஆம் வீட்டதிபதி 6ஆம் வீட்டை பார்ப்பது தவறு, 8ஆம் வீட்டதிபதி 8ஆம் வீட்டை பார்ப்பது தவறு. அப்படி வரும் பொழுது இப்போ இந்த 6 குடையவரும் 8 குடையவரும் சேர்ந்து 11 11ங்கிறது உபஜயஸ்தானங்க. உபஜயஸ்தானங்கிற முறையில் அது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இந்த 6-8 குடையவர்கள் வேறு கிரகங்களாக இருந்தால் பரவாயில்லை. இப்போது செவ்வாயோ புதனோ மாறும். ஆனால் இந்த இடத்துல இவங்க வந்து குருவும் சனியுமாக வரும்பொழுது சனி லக்னத்தை பார்ப்பார். அதாவது அஷ்டமாதிபதி லக்னத்தை பார்ப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன். லக்னத்தை அஷ்டமாதிபதி பார்ப்பது அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை. அது இன்னொரு முக்கியமான விஷயங்க, அவர் 8ஆம் வீட்டையும் பார்க்குறார், லக்னத்தையும் பார்த்து அவர் 8ஐயும் பார்க்குறார். அப்போ 1ஆன உடலையும் உயிரையும் 8ஆன ஆயுள் ஸ்தானத்தை 2ஐயுமே அவர் வந்து பார்க்குறார். அப்படி பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய அமைப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறோம். அதே சமயம் இந்த குரு இணைஞ்சிட்டாரேங்க அப்படிங்கிறப்போ குரு வந்து 6-9 குடையவராகி 6க்கு 8இல் மறைகிறார். அந்த வகையில் ஒரு அமைப்பு, நல்ல அமைப்புங்க. ஏன்னா அவர் 6ஆம் வீட்டை பார்க்கவில்லை, 9ஆம் வீட்டையும் பார்க்கவில்லை, இருந்தாலும் 6க்கு 8இல் மறைகிறார். அப்படிங்கிறப்போ அது வந்து பெரிய தப்பு இல்லை. ஆனால் இது பாதகாதிபதி வீடு. இந்த பாதகாதிபதி வீட்டில் குருவும் சனியும் இணைக்கும் போது சனி திசை சுமாராக இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும், ரொம்ப சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். குரு திசை நல்லா இருக்காது. சனி திசை எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னா சுபக்கிரகத்தோடு சேர்த்து சுபரோட வீட்டில் இருக்கிறதுனால பண்ணுவார். ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குதுங்க. அவர் அஷ்டமத்தை பார்க்கிறாரே, அவருடைய வீட்டை பார்க்கிறாரே, அப்படிங்கிறப்போ 50% தானே அந்த சனி திசையும் நல்லாயிருக்கும். சரிங்க, அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த குருவும் சனியும் இருக்கும் வீட்டதிபதியான சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த முடிவுக்கு நம்ம வர முடியும். இப்போ கடக லக்னத்திற்கு 7-8 குடையவராக அவயோகராக சனி வந்து 8ஆம் வீட்டையே அவர் பார்ப்பது தவறு. அதே சமயம் இந்த குருவையும் கெடுத்து விடுகிறார். அதாவது 9 குடையவர் யோகாதிபதியையும் அவர் கெடுத்து விடுகிறார். 2 பேரும் சேர்ந்து பாதகத்தில் உட்காரும் பொழுது அந்த குருவனுடைய அமைப்பு அப்படி ஒரு பெரிய யோகா அமைப்புகளை கொடுக்காது. என்ன, அவர் 5ஆம் வீட்டை பார்ப்பார். 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அஷ்டமாதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தாங்கன்னா குழந்தை ஸ்தானத்துலேயும் பிரச்சனைகள் வரும், அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதும் தப்பு. ஆக மொத்தத்தில் 7-8 குடையவராக சனி வந்து 11லேயே அமரும் பொழுது அந்த கல்யாணம் ஆனவங்க, அதாவது பெண்ணாக இருந்தால் கணவனாலும் ஆணாக இருந்தால் மனைவியாலையும் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக இந்த சுக்கிரன் எங்கே இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்துக்கோங்க, கடக லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 குடையவராக சனியும் 6-9 குடையவராக குருவும் வந்து இந்த குருவும் சனியும் பாதக வீடான இந்த லக்னத்திற்கு பாதக ஸ்தானமான 11இல் போய் அமைச்சிட்டாங்க. உபஜயஸ்தானங்கிற முறையில் அது நல்லது அப்படின்னாலும் இந்த இடத்துல இந்த சனி உட்காரும்போது சனி என்ன பண்ணினார், 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. இந்த லக்னத்திற்கு அவர் அவயோகராச்சே, அதையும் நம்ம பார்க்கணும். யோகாதிபதியாக இருந்து பார்க்கலாம்.
ஆனால் இவர் அவயவராக இருந்து லக்னத்தையும் பார்த்து 1 2 3 4 5 6 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும் பார்த்து அடுத்து 8 9 10ஆம் பார்வையாக தனது சொந்த வீட்டையும் அதாவது 8ஆம் வீட்டையும் அவர் பார்க்கிறார். அப்போ 8ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறப்போ இவர் எதோ நல்லது செய்கிறதா இருந்தாலும் 50% தான் பண்ண முடியும். அந்த நல்லது எதை வச்சு பண்ணுறாருன்னா இந்த குருவை வச்சு. இந்த குரு சுபத்துவம் அடைஞ்சதுனால அதை பண்ணுவார். அந்த குரு திசை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 8 பாருங்க, 6க்கு 8ஆக 8க்கு 6ஆக அவர் மறைஞ்சிட்டார். அப்படிங்கிறப்ப 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் இருக்காது. இருந்தாலும் இந்த 6ஆம் வீட்டு அதிபதிங்கிற முறையில் அவர் 5ஆம் வீட்டை பார்ப்பது தப்பு. அதே சமயம் அஷ்டமாதிபதி முறையிலிருந்து அந்த அஷ்டமாதிபதி ஐயெல்லாம் 5ஆம் வீட்டை பார்ப்பதும் தப்பு. அப்போ என்ன ஆகும்? குழந்தை சம்மந்தப்பட்டது வம்சம், அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க வம்சத்துலேருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாம் பாதிப்புகளை கொடுப்பாங்க. இந்த 7 8 குடையவராக சனி வந்து குருவோட இணைஞ்சதுனால அவங்க அந்த திருமணத்திற்கு பிறகு அவங்க கணவன் ஆணாக இருந்தால் மனைவியாலும் பெண்ணாக இருந்தால் கணவனாலையும் ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த குருவும் சனியும் நம்ம பேசிட்டோக்க, அடுத்தபடியாக அந்த குரு திசை எப்படி இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு 6க்கு 8 மறைந்தாலும் சனியோடு சேர்ந்து கெட்டு போயிடுறாரு. அப்படிங்கிறப்போ அவரால் பெரிய யோக பலன்களை கொடுக்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக 11ஆம் வீட்டோடும் அவர் தொடர்பு கொள்ளவில்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த குருவும் சனியும் நல்லதை பண்ணணும், ஓரளவுக்காச்சும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த குரு சனி இருக்கும் வீட்டவியான சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தாலுங்க ஏதோ ஒரு வகையில் இந்த லக்னத்துக்கும் ஆகாதவராக போயிடுவார். இந்த சுக்கிரன் அவரும் ஒரு இடத்துல நல்ல அளவுக்கு இருந்துட்டாரு அப்படின்னா பரவாயில்லை. இல்லைங்க இவர் இங்கே இருந்துட்டாருங்க 9ல் சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிட்டாருங்க அப்படின்னா பரவாயில்லை. ஏன்னா இந்த சுக்கிரன் உச்சம் அடைஞ்சதுனால நல்லது பண்ணுவார் நான் சொல்ல வரல. ஏங்கன்னா இந்த லக்னத்திற்கு 9ல் சுக்கிரன் சுபக்கிரகங்கிற முறையில் ஓகே, இருந்தாலும் இந்த லக்னத்திற்கு ஆகாதவர். அப்படி இருக்கும்பொழுது அவர் பரிவர்த்தனை அடைகிறார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்து சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது இந்த குரு திசை ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும். இந்த சுக்கிரனும் எங்கேயாச்சும் போய் இருந்து கெட்டு போயிட்டாருங்க அப்படின்னா சுக்கிரன் இங்கே இருந்துட்டாருங்க, இங்கேருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறாருங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் இருக்கும் வீட்டை வீடான செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணுங்க. அப்பா தாங்க இந்த குரு திசை சனி திசை யோகா அமைப்பை கொடுக்கும். இல்லாட்டின்னா இந்த குரு ரொம்ப கெடுக்கும், சனி திசை 50% யோகத்துக்கும். இதுதான் வித்தியாசம். கடக லக்னமாக வந்து 11ஆம் வீட்டில் குருவும் சனியும் இருந்தால் இதுதான் அமைப்பு. அதே சமயம் மற்ற கிரகங்கள் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்த முடிவுக்கு வர முடியும். நான் பொதுவாக குருவும் சனியும் அப்படிங்கிற முறையில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அந்த ஜாதக கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதோ அது ஃபுல்லை அந்த டேட்டா அந்த பிறந்த டேட்டா கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு உண்டானது. இவர் அந்த டேட் என்ன கொடுக்கல கேட்டிருந்தேன், கொடுத்துருந்தாருன்னா அந்த கிரக அமைப்புகளில் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த லக்னத்திற்கு சந்திரன் லக்னாதிபதி எங்கே இருக்கிறான்னு பார்ப்போம். அந்த வலுவை பொறுத்து தான் யோக அமைப்புகள் அமையும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனாக இல்லாமல் இருந்தால் நல்லது. ஏன் கேட்டீங்கன்னா எதுக்கு நான் என்ன சொல்கிறேன் சந்திரன் அப்படின்னா இந்த சனியினுடைய பார்வை லக்னத்துக்கு விழுகுது இல்லைங்க. அப்போ அவரும் போய் எங்கேயே கெட்டு போயிட்டாரு நல்ல மேலே இல்லை அப்படிங்கிறப்போ இந்த சனி திசை கூட பெரிய யோகத்தை கொடுக்காது அப்படிங்கிறது தான் இல்லை முக்கியமான விஷயம். உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்